மூன்றாவது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு இங்கே சொல்கிறாரு. என்னன்னா, மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் இருந்த நாட்களிலே சொன்ன இந்த வார்த்தை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 33 வருஷம் இந்த உலகத்தில் வாழும்போது இயேசு சொல்லுகிறாரு, என்ன சொல்கிறாரு? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவரும். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, கவனிங்க, 2 இடத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? பரலோகத்திலும் இருக்கிறார், பூலோகத்திலும் இருக்கிறார். கவனிங்கள், நான் பேசும்போது என்னை கவனிங்க, வாசிக்கும் போது வசனத்தை கவனிங்க. அப்போ தான் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை புரியும். நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வசனம் வாசித்துட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, இங்கே பைபிள் சொல்லுது, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்தாலும் இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாராம்? பரலோகத்தில் இருக்கிறாராம். இந்த வசனத்தை புரிந்து கொள்வதற்கு சில கடினமானது தான். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து 12வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார். வாசிங்கள் 12வது வசனத்தை. பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியம் உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? ஆண்டவர் சொல்றாரு, பூமிக்குரிய காரியங்களை உங்களுக்கு சொல்லும் போதே உங்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? அதை புரிந்து கொள்ள முடியல, அதை ஏற்றுக்கொள்ள முடியல, அதை விசுவாசிக்க முடியல. இப்போ நான் பரலோகத்திற்கான காரியங்களை சொல்வேனானால் நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்று இயேசு கேட்கிறார். அல்லேலூயா. இப்போ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்து எதை இங்கே வலியுறுத்துகிறார், இயேசு கிறிஸ்து எதை இங்கே சொல்லுகிறார் என்று சொன்னால், நாம் இந்த பூலோகத்தில் மனுஷீகத்தில் வாழ்ந்தாலும் நாம் எங்கே இணைக்கப்பட்டிருக்க வேண்டுமாம்? தேவ ஆவியோடு கூட இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. இந்த வசனத்தை நீங்கள் திரும்ப 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 நீங்கள் வாசிக்க வேண்டும், அதை நீங்கள் தியானிக்க வேண்டும். ஆண்டவருடைய விருப்பம் இந்த பூலோகத்தில் மனித குணங்களிலே, மனித இயல்புகளிலே வாழ்ந்தாலும் நம்முடைய ஆவியானது யாரோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டுமாம்? தேவ ஆவியோடு கூட இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, எவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுது. அல்லேலூயா. தேவ ஆவியினால ஒருவன் நடத்தப்படுகிறவன் தான் தேவனுடைய பிள்ளை. மாமிசத்தின் யோசனை, மாமிசத்தினுடைய சிந்தை, மாமிசத்தினுடைய கிரியைகள் அது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில்லை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உலகத்தில் ஊழியம் செய்யும் போது அவரை பார்த்து சொன்னார்கள், சொந்த ஊரில் போய் இயேசு ஊழியம் செய்யும் போது சொன்னார்கள், இவள் மரியாளின் குமாரன் அல்லவோ, இவர் யோசேப்பின் மகன் அல்லவோ, இவருடைய சகோதரிகள் நம்மோடு கூட இருக்கிறார்கள் அல்லவோ, இவன் தச்சனுடைய மகன் அல்லவோ என்று சொல்லி அவர்கள் மாமிசத்துக்குரிய விதமாகத்தான் இயேசு கிறிஸ்துவை பார்த்தார்களே தவிர தேவனாலே அனுப்பப்பட்டவர் என்பதை குறித்து அவர்கள் அறியாததினாலே, விசுவாசிக்கப்படியாததினாலே வேதம் சொல்லுகிறது, அங்கே அற்புதம் செய்யக்கூடாமல் போயிற்று. அல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தை இந்த மாதத்தில் கர்த்தர் முதல் நாளிலே கர்த்தர் சொல்றாரு, நீங்களும் நானும் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாய் வரும் பொழுது இந்த மாமிசத்தினுடைய சிந்தையாய் வருகிற காரியங்கள், மாமிசத்திலே வருகிற சோதனையான காரியங்கள், மாமிசத்திலே வருகிறதான பலகீனமான காரியங்கள், அது நம்மை ஒருபோதும் ஒரு பொருட்டாய் நிற்பதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, பவுலை பார்த்து, பவுல் அவருடைய பலகீனத்திற்காக வேண்டிக் கொண்டார். ஆனால் வசனம் சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும், பலகீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, என் பலன் உனக்கு விளங்கும். உனக்கு பலகீனம்தான், உங்களுக்கு பிரச்சனைகள் தான், உங்களுக்கு தோல்விகள் இருக்கிறது,
சில நேரங்களில் தேவைகள் இருக்கிறது, சில நேரங்களில் மாம்சத்தில் சில போராட்டங்கள் இருக்கிறது, சில காரியங்கள் நம்முடைய செய்ய முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறது. இப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த மாம்சத்துக்குரியவைகளை நீ நோக்கி பார்க்காம, மாம்சத்துக்குரியவைகளை நீ சிந்திக்காம தேவனை நோக்கி பார்க்கும்போது சொல்றாரு, அது பூரணப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த வசனத்தை எடுத்து நான் வாசிக்கலாம். அந்த வசனம் எங்கே வருது அப்படின்னு சொன்னால் வாசிக்கலாம். என் கிருபை உனக்கு போதும், பலகீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்கிறார்ல. ரெண்டு கொரிந்தியர் 12 வாசிங்க. 12:9 வாசிங்க. என் கிருபை உனக்கு போதும், பூரணமாய் விளங்கும் என்றார். அடுத்து வாசிங்க. ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலகீனங்களை குறித்து மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. அவருக்கு ஒரு பலகீனம் இருந்துச்சு, அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதற்காக ஏசப்பாட்ட ஜெபம் பண்றாரு. அவர் சொல்றாரு, இந்த பிரச்சனையை நீ பார்க்காத, என்னை நோக்கி பாரு. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு தேவனுடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், உன் பலகீனத்தை பார்க்காத, உன் பிரச்சனையை பார்க்காத, உன்னுடைய தேவைகளை பார்க்காத, உன் சூழ்நிலைகளை பார்க்காத, உனக்கு இருக்கிறதான நெருக்கங்களை பார்க்காத, உனக்கு இருக்கிற காரியத்தை நோக்கி பார்க்காத, நீ சர்வவல்ல தேவனை நோக்கி பார்க்கும்படியாக. அல்லேலூயா. நமக்கு அற்புதம் எங்கே இருந்து வருகிறது? தேவனிடத்திலிருந்து வருகிறது. தாவீது சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உங்களுக்கு ஒத்தாசை தேவனிடத்திலிருந்து வர வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. யோசித்தனா பிரச்சனை தான். ஏன் பிரச்சனையை நான் யோசித்தேன்னா தாங்க முடியாது. என் காரியத்தை நான் யோசித்தேன்னா அது சகித்து கொள்ள முடியாது. இப்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் சில நேரங்களில் நம்மை சுற்றி நிற்கிறது. தொழிலில் பிரச்சனை இருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், வியாபாரத்தில் பிரச்சனை இருக்கலாம், பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கலாம், இல்லை பலகீனங்கள் இருக்கலாம். ஆனால் சொல்கிறாரு, இதை நோக்கி பார்க்காத, சர்வவல்ல தேவனை நோக்கி பாரு. அவர் என்ன செய்வாராம்? அதை நிறைவாக்கி நடத்துவார். அதை நிறைவாக்கி உங்களால் அதை ஃபுல் பண்ண முடியாது, உங்களால் அதை நிரப்ப முடியாது, உங்களால் அந்த தோல்விகளை சந்திக்க முடியாது, உங்களால் அந்த பலகீனத்தை மாற்ற முடியாது, உங்களால் அந்த பொருளாதார தேவைகளை சந்திக்க முடியாது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும், பலகீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அவர் நிரப்பிடுவார். அவர் நிரப்பணும்னா சும்மா நிரப்ப மாட்டார். நீங்கள் அவரோடு கூட இணைக்கப்படும் போது அதை நிரப்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்கிறாரு, 10ஆம் வசனத்தை வாசிப்போம். 12:10. அந்தபடி பலகீனாய் இருக்கும்போது பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். இதில் யாராவது நீங்கள் பிரியப்படுறீங்களா? வாசித்த வசனத்தில் பிரியப்படுறீங்களா? பலகீனம், நிந்த, நெருக்கம், துன்பம், இடுக்கன், இதில் யாராவது பிரியப்படுவோமா? இதெல்லாம் வேணான்னு சொல்லி தானே பாஸ்டர் ஜெபம் பண்ண சர்ச்சுக்கு வந்திருக்கோம். ஆனால் சொல்கிற இதெல்லாம் இருக்கும். நீ தேவனை நோக்கி பார்த்தீன்னா தேவனுடைய பலன் உனக்கு வரும்போது அதை தாண்டி செல்வதற்கு, அதை கடந்து செல்வதற்கு, அதை நீ வெற்றி அடைவதற்கு என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. கஷ்டங்களை சந்திக்காம, பிரச்சனைகளை சந்திக்காம யாருடைய வாழ்க்கையில இல்லை, எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகளை சந்திக்கிறோம். நமக்கு எதிர்மறையான காரியங்கள் சில நடக்குது, நினைக்காத காரியங்கள் நடக்குது, நினைக்காத சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருது. ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை குறித்து பயப்படாத, என் கிருபை உனக்கு அந்த இடத்துல ஃபுல் பண்ணி அதை நிரப்பி உன்னை பூரணமாய் நடத்தும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அது உன்னை பூரணமாய் நடத்தும். இன்றைக்கு அந்த பூர்ணமாய் நடத்துவதற்கு பவுல் எப்படி அதை தைரியமாக அதை சந்தோஷமாக எண்ண முடியுதுன்னு சொன்னால், இவர் இந்த பூமிக்குரியவைகளை நான் பார்க்கவில்லை, நான் தேவனுக்குரியவைகளை நான் பார்க்கிறேன். பவுல் சொல்கிறாரு, நான் என்றது என்னைக்கே மறித்து போயிட்டேன், எனக்குள்ள வாழுகிறது கிறிஸ்து,
எனக்குள்ள வாழுகிறவர் தேவன், எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. நான் நினைச்சேன்னா அதுக்கு ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், அவர் என்னை மகிமையாய் இந்த ஊழியத்தை செய்யும்படி என்னை நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இப்போ தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு வெற்றியான பாதைக்கு நேராய் நம்மை நடத்தி செல்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். கொலோசியர் 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்துக்கு திருப்புவோம். 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2வது அதிகாரம், 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். நீக்கப்படும் போது, எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாம் எடுத்துக்கோங்க. பக்கம் 284வது பக்கம் புதிய ஏற்பாட்டில். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான், அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். அல்லேலூயா. நீக்கப்படும் போது, எது நீக்கப்படும் போது? 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படுவதற்கு முன்னே அது வெளிப்படாது. இந்த உலகத்தில் இப்பொழுது அக்கிரமங்கள் பெருகி போயிருக்கிறது, அநியாயங்கள் பெருகி போயிருக்கிறது. நாம் கேட்ட செய்திகள் ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு தேசத்தில் நடந்த செய்திகளாக இருக்கலாம். கொலை சம்பவம், குற்ற செயல்கள், இப்படி நம்ம எங்கே பார்க்கலாம்? ஏதோ ஒரு இடத்துல நடந்துச்சு, ஏதோ இங்கே நடந்தது. பார்த்தா இப்போ நடக்குது, நம்ம பக்கத்து வீட்டிலே நடக்குது, நம்ம மாடி வீட்டில் நடக்குது, இல்லை கீழ் வீட்டில் நடக்குது, நம்ம உறவினர்கள் மத்தியில் நடக்குது, தெரிஞ்சவங்க மத்தியில் நடக்குது. இரண்டால் பாவமானது என்ன செய்து கொண்டிருக்கிறதாம்? அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறது? கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் பாவம் பெருகும், இன்னும் பாவத்தினுடைய செயல்கள் பெருகும். நான் கேள்விப்பட்டேன், ஏஐ என்ற அந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக ஒரு கடவுளை உண்டாக்க போகிறார்கள். யாரை உண்டாக்க போகிறாங்களாம்? ஒரு காடை உண்டாக்க போகிறாங்களாம். எவ்வளவு தீவிரமாய் இந்த உலகம் பாவத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது, பாவத்தினுடைய காரியத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது. சில வீடியோக்களை பார்த்தால் இது உண்மையா இல்லை அது ஏஐயான்னு நம்மளாலே அதை என்ன செய்ய முடியவில்லை, கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு தொழில்நுட்பமானது என்ன செஞ்சிருக்கு? பெருகி போய் கிடக்கிறது. அறிவியல் பெருத்து போகும். வேதம் சொல்லுகிறது இந்த உலகத்தினுடைய காரியங்கள் மிகவும் பாவம் பெருத்து போகும். ஆனால் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் எப்படி அதை அழிப்பாராம்? 8ஆம் வசனத்தில், அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே என்ன செய்வார்? நாசம் பண்ணுவார். நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற ஆயுதங்கள், நமக்கு விரோதமாய் செயல்படுகிற பொல்லாத ஆவிகள், வான மண்டலத்தின் சேனைகள், இந்த உலகத்தில் காணப்படுகிறதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அழிப்பார். அல்லேலூயா. உங்களை தொடுறதுக்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். உங்க பிள்ளைகளை தொடுறதுக்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். நீங்க கர்த்தருடைய கரத்துக்குள் இருக்கும் பொழுது, நீங்க தேவனுடைய பிள்ளைகளுடைய கரத்துக்குள் இருக்கும்போது அவர் உங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களை நடத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். சத்துரு அவனை தொடாதபடி கர்த்தர் வேலையடைத்து பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இதை நாம் அறிய வேண்டும். நானும் என் குடும்பமும், நானும் என் பிள்ளைகளும், நானும் என் சபையும் தேவனுடைய இரத்தத்தினாலே சுற்றிலுமாக வேலி அடைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிய வேண்டும். அல்லேலூயா. பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது, சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. இந்த உலகத்தில் பல காரியங்கள் நடக்கலாம், எதிர்மறையான சம்பவங்கள் நடக்கலாம். ஏன் ஆண்டவரை என் வாழ்க்கையில் நடக்குது, ஏன் ஆண்டவர் என் குடும்பத்தில் நடக்குது சொல்லாதீங்க. அதற்காக நன்றி சொல்லுங்க. ஆண்டவரை, இந்த பிரச்சனை மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது, இந்த சூழ்நிலைகள் மூலமாக தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட போகுது. பக்கத்தில் சொல்ல போகிறேன், அப்பா இந்த குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை, எவ்வளவு துன்பம், எவ்வளவு பாடு, எவ்வளவு நிந்தை அனுபவிச்சாங்க, இன்னைக்கு இயேசு என்ற ஒருவராலே உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இயேசு என்ற ஒருவராலே விடுதலையாயிருக்கிறார்கள், இயேசு என்ற ஒருவராலே மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சாட்சி சொல்லணும். அப்படின்னு சொன்னா என்ன வரணும்? நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை சந்திக்கணும். அல்லேலூயா. சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம், ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. 10th +2 பாஸ் பண்ணணும். என்ன எழுதணும்? பரீட்சை எழுதணும். பரீட்சை எழுத மாட்டேன், நான் +2 போகணும், பாஸ் பண்ணணும் அப்படின்னா கிடைக்காது.
+2 மார்க் வாங்கினாலும் என்ன எழுதணும்? டாக்டருக்கு படிக்கிறதுக்கு நீட் எக்ஸாம் எழுதணும். பரீட்சை பரீட்சை பரீட்சை. இந்த பரீட்சை எதற்கு பயன்படுகிறது? உங்களை தகுதி உள்ளவனாக மாற்றுகிறது. உங்களை தகுதி உள்ளவனாய் மாற்றுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் எதை ஆதாரப்படுத்துகிறது என்று சொன்னால், இன்னும் உங்களை தேவனுக்கு முன்பாக நிற்பதுக்கு உங்களை தகுதிப்படுத்துகிறது. அல்லேலூயா. நீங்கள் வாழ்க்கையில் சந்தித்த அநேக காரியங்கள் தேவனுடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்படும் பொழுது நீங்கள் அநேகருக்கு சாட்சியாக நிற்பதற்கு கர்த்தர் பயன்படுத்துகிறார். அப்போ நம்ம எதில் நடக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆவியிலே நடக்கிறவர்களாக இருக்கணும். பவுல் சொல்லுகிறார், நான் ஒருவனையும் மாமிசத்தின்படி அறியேன். மாமிசத்தின்படி அறியேன் என்னன்னா, ஓ இந்த சிஸ்டரா, ஓ இவர் தான் வீட்டுக்காரரா, ஓ இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களா, ஓ இந்த ஜாதியை சேர்ந்தவங்களா, ஓ இவ்வளவு படிச்சிருக்கிறாங்களா, ஓ இவ்வளவு சம்பாதிக்கிறாங்களா, ஓ இவ்வளவு சொத்து இருக்குதா, ஓ இவ்வளவு நகை இருக்குதா, இதை குறித்து பவுல் சொல்ல, இதை குறித்து நான் அறிய விரும்பவில்லை. நான் எதை குறித்து அறிந்திருக்கிறேன் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளை என்ற ஒருவரை மட்டுமே நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. சொல்ல, மாமிசத்தின்படி நான் ஒருவனையும் அறியேன். எவர்கள் தேவ ஆவியில் நடத்தப்படுகிறார்களோ தேவனுடைய புத்திரர்கள் என்று வேதம் சொன்னேன். இப்போ நம்ம மாமிசத்தின்படி ஒருவரை நாம் பார்க்கக்கூடாது, நாமும் நம்மை மாமிசத்தின்படியும் பார்க்கக்கூடாது. அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்றார். உங்களை மாமிசத்தின்படி பார்த்தீங்கன்னு சொன்னீங்களே, நீங்கள் விழுந்து போயிடுவீங்க. பலகீனம் இருக்குது, சுகவீனங்கள் இருக்குது. இதை நினச்சிக்கிட்டே இருந்தோம் வைங்களேன், நாம் தேவ ஆவியினால் நடத்தப்பட முடியாது. கடன் பிரச்சனை இருக்குது, தேவைகள் இருக்கிறது, பிள்ளைகள் நிமித்தமாக வருகிற பிரச்சனைகள், புருஷன் நிமித்தமாக வருகிற பிரச்சனைகள், பெற்றோர் நிமித்தமாக வருகிற பிரச்சனை, மாமியார் மூலமாக வருகிற பிரச்சனை, மருமகள் மூலமாய் வருகிற பிரச்சனை, நாத்தனார் மூலமாய் வருகிற பிரச்சனை, தொழிலில் வருகிற பிரச்சனை, எல்லா பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இந்த பிரச்சனைகளை நாம் பார்த்தோமானால் தேவனிடத்தில் நாம் அன்பு கூற முடியாது. இதை தூக்கி வச்சுட்டு கர்த்தரை நோக்கி பார்த்தா இந்த பிரச்சனைகள்லாம் அவர் எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகத்துக்கு நேராக திருப்போம். சங்கீதம் 78வது சங்கீதத்துக்கு வருவோம். 78வது சங்கீதம். சங்கீதம் 41வது வசனத்தை வாசிக்கலாம். 41. அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை என்ன செய்தார்களாம்? மட்டுப்படுத்தினார்கள். மட்டுப்படுத்துது. நீ தேவனை விசுவாசிக்காம உங்க பிரச்சனை நீங்க பெருசா நினைச்சீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது நீங்கள் தேவனை மட்டுப்படுத்துகிறீர்கள், கனவீனம் பண்ணுகிறீர்கள். எங்க போனாலும் இயேசுடைய நாமத்தை சொல்ல வேண்டும். எங்க போனாலும் இயேசு என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். இயேசு என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். இயேசு என்னை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கி இன்னைக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார் என்று சொல்லி இயேசுவினுடைய நாமத்தை நீ உயர்த்த வேண்டும். உயர்த்தாம என்ன செய்கிறார்களாம்? தேவனை பரீட்சை பார்த்து என்ன செய்தார்களாம்? மட்டுப்படுத்துறாங்க. செய்யுங்க, எனக்கு செய்யுங்க, அப்போ தான் சர்ச்சுக்கு வருவேன், எனக்கு செஞ்சால் தான் உங்களுக்கு நான் தருவேன், எனக்கு செய்யுங்க, எனக்கு விடுதலை கொடுங்க, நான் சர்ச்சுக்கு ரெகுலராக போகிறேன். இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நான் சர்ச்சுக்கு என்ன செஞ்சிருவேன்? நான் போய் 2 பால் குடம் எடுத்துகிட்டு வந்துடுவேன். இதெல்லாம் ஒன்றுத்துக்கு உதவாது. அல்லேலூயா. நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அதை பண்ணுறேன், இதை செஞ்சால் அதை செய்வேன், இதை செஞ்சால் அதை செய்வேன். கதை சொல்கிறாரு, நீ என்னை நோக்கி பாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். மட்டுப்படுத்துகிறோம். நிறைய நேரங்களில் தேவனை மட்டுப்படுத்துகிறோம். இது எனக்கு செய்யுங்க ஆண்டவரே, நான் அதை செய்கிறேன் ஆண்டவரே. இல்லை, நான் முதலாவது செய்ய வேண்டும். அவர் நமக்கு செய்ய வேண்டியது அவர் செய்வார். அல்லேலூயா. அதை 37வது வசனத்தை வாசி. 37. அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை, அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாயிருக்கவில்லை. அவருடைய இருதயமும் தேவனுடைய இருதயமும் ஒன்றாக இணைக்கப்படவில்லை, நிலைவரப்படவில்லை. தேவனுடைய எண்ணங்கள் வேறு, தேவனுடைய சிந்தைகள் வேறு, தேவனுடைய நோக்கங்கள் வேறு, தேவனுடைய பேச்சு வேறு, தேவனுடைய செயல்கள் வேறு, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் வேறு.
ஆனால் இங்கே நாம் எதை எதிர்பார்க்கிறோம்? மாம்சத்திற்குரிய காரியங்கள், மாம்சத்துக்குரிய எண்ணங்கள், மாம்சத்துக்குரிய கிரியைகள், மாம்சத்துக்குரியவைகளையே நான் பேசி 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 இந்த மாம்சத்துக்குரியத்தை தேவன் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய இருதயம் தேவனோடு இணைக்கப்படலை. தேவனோடு நம்முடைய இருதயம் இணைக்கப்பட்டிருக்குமானால் இந்த ஆத்தும பாரம் வந்துடும். அல்லேலூயா. அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை குறித்து ஜெபிக்கிற பாரம் வரும். பாவம் செய்கிற பிள்ளைகளுக்காக பரிதவிக்கிற இருதயம் வரும். நம்முடைய சபையில் அநேகர் பாவத்திலும் சாபத்திலும் அடிமைத்தனத்திலும் விடுதலையாக்கப்படாதபடி இருக பிடிக்கப்பட்டிருக்கிற கர்த்தாவே அவர்களை விடுதலையாக்கும் ஜெபிக்கிற ஒரு இருதயம் வரும். தேவனை தேடுகிற இருதயம் வரும். என்னென்ன வசனம் சொல்கிறது? அவருடைய இருதயம் என்ன செய்யப்படவில்லை? நிலைவரப்படவில்லை. தேவனோட இணைக்கல, அதான் ஜெபிக்க முடியல. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கன்னா அப்படியே நெளிகிறாங்க. 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்காந்து தனியாக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா அப்படியே நெளிகிற மாதிரி இருக்கு. ஏன்னா தேவனோட இருதயம் நிரப்பப்படலை. ஆனால் உட்காந்து ஊர்க்கதை பேசுங்க அப்படின்னு சொல்லுங்க, எங்க இருந்து தான் அந்த பலன் வருமோ, எங்க இருந்து தான் ஆவியானவர்களை நிரப்புறாரோ தெரியல. அவர் பலன் வந்து அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும். பல மணி நேரம் பேசுகிறோம், பார்க்குறோம். 2 மணிக்கு பேச உட்காந்தவங்க 4 மணி ஆச்சு, 6 மணி ஆச்சு, இருட்டுனது கூட தெரியல, பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணணும், தேவனை தேடணும், தேவனுடைய சமூகத்தில் உட்காரணும் அப்படின்னு சொன்னால் முடிய மாட்டேன். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனோடு கூட இணைக்கப்படவில்லை. அதில் கம்யூனிகேட் ஆகிட்டீங்க. மாம்சத்திலோடு பேசுவதற்கு கம்யூனிகேட் ஆகிட்டீங்க, அது இணைச்சிட்டீங்க. ஆனால் தேவனோட பேசுறதுக்கு மோசே எத்தனை நாள் பேசினாராம்? இரவும் பகலும் சொல்லுங்க, 40 நாள். அல்லேலூயா. எத்தனை நாள் பேசினாரா? 40 நாள். இன்றைக்கு நம்ம 40 நாள் பேசணும் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். 40 நாள் இரவும் பகலும் பேச வேண்டாம், ஒரு 2 மணி நேரம் தேவனோடு கூட பேசுவோன்றோம். அல்லேலூயா. அப்போ யாரோடு யார் தேவனோட இருதயத்தோடு இணைக்கப்படுகிறார்களோ அவர்கள் தேவனோடு பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஜெபம் பண்ணுன்னு சொல்ல வேண்டாம், துதி ஆராதனை செய்யன்னு சொல்ல வேண்டாம். இரண்டால் நம்முடைய இருதயத்திலிருந்து அவரோடு கூட பேச துவங்கி விடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இணைப்பு இல்லாததுனால தான் ஜெபிக்க முடியவில்லை. இங்கே அதான் வசனம் சொல்லுது, அவருடைய இருதயம் நிலைவரப்படவில்லை, அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் என்ன செய்யவில்லையாம்? உண்மையாக இருக்கவில்லை. உடன்படிக்கையை மீறுகிறவன் தேவனோடு இணைக்கப்படாததுனால உடன்படிக்கை அவன் மீறிடுறான். இருதயம் அவரோடு தேவனோடு இணைக்கப்படாததுனால தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் மீறி பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அக்கிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அநியாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனோடு கூட இணைக்கப்பட வேண்டும். இன்னொரு வசனம் உங்களுக்கு காட்டுறேன். 20ஆம் வசனத்தை வாசிங்க. 20ஆம் வசனத்தை, இதோ கன்மலை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு 37 வாசிங்க. சாரி 20 வசனம். இது திரும்ப வாசிங்க. 20 வசனத்தை வாசிங்க. இதோ அவர் கன்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதியாய் புரண்டு வந்தது. அவர் அப்பத்தை கொடுக்க கூடுமோ, தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தை ஆயத்தம் பண்ணுவாரோ என்றார். ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனதினால் கோபம் மூண்டது. 22ஆம் வருஷம் கடைசி போய் சொல்கிறது, கோபம் மூண்டது. ஆண்டவர் இங்கே என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்த்தர் எப்படி தண்ணி கொடுத்தாராம்? தண்ணி எப்படி கொடுத்தாராம்? கன்மலையை பிளந்து கல்லுல இருந்து தண்ணி கொடுத்தார். எதுல தண்ணி கொடுத்தாரு? கல்லுக்குள்ள இருந்து தண்ணி கொடுத்தார். சும்மா தோண்டிட்டு தண்ணி கொடுக்கல. எதுல தண்ணி கொடுத்தாராம்? கன்மலையிலிருந்து தண்ணி கொடுத்தார். கன்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணின நதியாய் புரண்டு வந்தது. அவங்க என்ன கேட்குறாங்க? அப்பத்தை கொடுக்க முடியுமா, மாம்சத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்களாம்? பரீட்சை பார்க்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு,
உங்களுக்கு கொடுத்துக்கிற பாவம் மன்னிப்பு இருக்குல்ல, ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்குல்ல, அதற்கு எதுக்குமே ஈடாகாது. அல்லேலூயா. அவ்வளவு பெரியதை உங்களுக்கு கிருபையாக இலவசமாய் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆனால் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? தன் ஜீவனை உங்களுக்கு கொடுத்தது உண்மையானால், தன்னுடைய உயிரை உங்களுக்கு கொடுத்து அந்த பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கினது உண்மையானால், மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஆண்டவர் கேட்கிறார். சில நேரங்களில் நாம் ஆண்டவரை சோதிக்கிறோம். இது செஞ்சிருவாரா ஆண்டவரே? இது நடத்திடுவாரா ஆண்டவரே? இது கிடைச்சிருமா எனக்கு? இது நடத்திடுமா? கர்த்தர் தந்துடுவாரா? இது எனக்கு நடக்குமா? இது நடக்குமா அப்படின்னு நம்ம அநேக நேரங்களில் கேள்வி கேட்கிறோம் கர்த்தரை. ஏன்னா நாம் தேவ ஆவியினால் நடத்தப்பட முடியலை. சில நேரங்களிலே மாமிசத்திலே யோசிக்கிறோம், மாமிசத்திலே சில காரியங்களை சிந்திக்கிறோம், மாமிசத்திலே சில காரியங்களை பிளான் பண்ணுகிறோம், திட்டமிடுகிறோம். இந்த திட்டம் இந்த காரியத்தெல்லாம் தூக்கி வச்சுட்டு சர்வவல்ல தேவனை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை நீர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறீர், என் குடும்பத்தை நடத்த நீர் வல்லவராயிருக்கிறீர், என் தேவைகளை சந்திக்க நீர் வல்லவராயிருக்கிறீர். ஆண்டவர் சொன்னார், காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், ஆனால் என்ன செய்யப்படும்? வாய்க்கால்களில் தண்ணீரால் நிரப்பப்படும். அல்லேலூயா. நீ அது மழை பெய்யலையா, மழை பெய்யலையா, மழை பெய்யலன்னு மழையை பார்க்காத, கீழே பாரு, வாய்க்கால் தண்ணி ஓடும். உனக்கு தேவை வாய்க்காலில் தண்ணி. அல்லேலூயா. உனக்கு தேவை வாய்க்காலில் தண்ணி. நமக்கு தேவை ஆசீர்வாதம். எங்கிருந்து கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. நம்ம ரூட்டு போடுறோம். ஆண்டவரே, ஏசப்பா, எங்கள் மாமா கிட்ட நிறைய பணம் இருக்குது ஏசப்பா, நான் போய் நிற்கணும் ஏசப்பா, எங்கள் மாமா தூக்கி கெட்டு கெட்டாக கொடுக்கணும் ஏசப்பா. ஒரு டம்ளர் தண்ணி கூட கிடைக்காது. அல்லேலூயா. ஒரு டம்ளரு தண்ணி கூட கிடைக்காது. சர்வவல்ல தேவனை நோக்கி பாருங்கள். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்வார். உங்கள் பிளானை தூக்கி போடுங்க, உங்கள் திட்டத்தை தூக்கி போடுங்க. ஆண்டவரே, நீர் என்னை நடத்தும் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர், நீர் என் குடும்பத்தை நடத்தும்னு சொல்லி நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் நேர்த்தியாய் செம்மையாய் ஆசீர்வாதமாய் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. உங்கள் திட்டத்தை அதை தான் சொல்கிறாரு. எப்படி தண்ணீரே கண்மலையிலிருந்து தண்ணீரே நதியாய் புறப்பட பண்ணின தேவனை நோக்கி என்ன சொல்கிறாங்களா? எப்படி அப்பத்தை கொடுப்பாரு, எப்படி மாமிசத்தை கொடுப்பாரு? மோசே கேட்கிறாருங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, எப்படி இவர்களுக்கு மாமிசத்தை கொடுக்க முடியும்? யார் கேட்டது? மோசேயாலே கர்த்தருடைய செய்கைகளை கிரியைகளை நம்ப முடியல. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் மாம்சத்தின்படி எதையும் பார்க்க வேண்டாம், தேவ ஆவியானவருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் அறிந்திருந்தீர்களானால் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேங்க. அல்லேலூயா. பிள்ளைகளை குறித்த கவலை வருதா? சொத்தை குறித்த கவலை வருதா? பணத்தை குறித்த கவலை வருதா? வேலையை குறித்த கவலை வருதா? அதை குறித்த கவலை, இதை குறித்த கவலை, எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். சர்வவல்ல தேவனை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், மார்த்தாலே மார்த்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார், கலங்கி கவலைப்படுற. ஆண்டவர் சொல்லுறாரு, மரியாளோ, தேவையான ஒன்று எது? தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பது. அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பது, தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பது, தேவனுடைய வல்லமையில் நிரப்பப்படுவது, தேவ ஆவியினால் நடத்தப்படுவது. அவர் சமூகத்தில் உட்காருங்க. ஆண்டவர், நீர் என்னை நடத்தும், நீர் என் பிள்ளைகளை நடத்தும், நீ என் தொழிலில், என் வியாபாரத்தில், என் வேலை செல்ல கர்த்தர் நடத்துங்கன்னு சொல்லி அவர் சமூகத்தில் உட்கார்ந்தா ஆண்டவர் செம்மையாய் நடத்தி கொண்டு வருவார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட்டு போகும்போது என்ன சொன்னார்? 40 வருஷம் உங்களை நடத்த போகிறேன், 40 வருஷத்துக்கு தேவையான சொத்தை கையில் எடுத்துங்கன்னு சொன்னாரா? அரிசி மூட்டை எடுத்துங்கன்னாரா? கோதுமை எடுத்துங்கன்னு சொன்னாரா? எண்ணெய் எடுத்துங்கன்னு சொன்னாரா? ட்ரெஸ்ஸை வாங்கிங்கன்னு சொன்னா? இல்லை. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நடத்தினார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நடத்தினார். ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை காண பண்ணினார். ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை காண பண்ணினார். நாம் தேவனை மறந்து போனோம், தேவனுடைய செய்கைகளை மறந்து போனோம், தேவன் செய்த அற்புதங்களை மறந்து போனோம். கண்ணாலே கண்ட 10 வாதைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து போனார்கள்.
செங்கடல் இரண்டாய் பிளந்தார். பகலிலே மேகஸ்தம்பமா, இரவிலே அக்னி ஸ்தம்பமா நடத்தி கொண்டு வந்தார். கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார். வானத்திலிருந்து தேவதூதர்கள் உண்ணும் மன்னாவை கொடுத்தார். ஆனால் ஜனங்கள் மறந்து போனார்கள். இன்றைக்கு நாம் அநேக காரியங்களை குறித்து மறந்து போகிறோம். கடந்த வருஷத்தில் கர்த்தர் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார், நமக்கு எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார். விசேஷமாக நீங்கள் எல்லாம் அந்த எகிப்து ஜனங்களிலிருந்து கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினது போல உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். கொரோனாவில், அல்லேலூயா, கொரோனாவில் இருந்து கர்த்தர் நம்மளை காப்பாற்றினது எவ்வளவு பெரிய காரியம், எவ்வளவு பெரிய அற்புதம். எத்தனை பேர் மரித்து போனார்கள், எத்தனை மரணம். கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கிருபையா இருந்தாரே. ஆண்டவருக்கு நன்றி சொல்றோமா? ஆண்டவரை துதிக்கிறோமா? உங்களுக்கு நல்ல வீடு கொடுத்துருக்கிறாரே, வாடகை வீடானாலும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார்ல, நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்காரு, நல்ல சாப்பாடு கொடுத்துருக்காருல்ல. அல்லேலூயா. நீ காலையில் பிளான் பண்ணிட்டீங்களா, நீங்கள் மத்தியானம் என்ன செய்ய போகிறோம்? மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணியா, மீன் பிரியாணியா, கோழி பிரியாணியா, என்ன சமைக்கணும், எல்லாத்தையும் கர்த்தர் திட்டம் பண்ணி நம்ம கொடுத்துருக்கிறாரே. எவ்வளோ நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. எத்தனை ஜனங்களுக்கு கர்த்தர் கிடைக்கல, கர்த்தர் தந்திருக்கிறாரே. நாம் தேவ ஆவியினாலே நடத்தப்படும் பொழுது நாம் இதை குறித்து நாம் எண்ண மாட்டோம். எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவைகள் அநேகம் உண்டு, பிரச்சனைகளை சந்திக்காதவர்கள் இல்லை இருக்கு. ஆனால் இந்த பிரச்சனையை நீங்கள் பார்க்காதீங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. இந்த பிரச்சனை காணாமல் போயிடும், இந்த தேவைகள் சந்திக்கப்படும், அந்த குறைவு நிறைவாய் மாறும், நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். நாம் செய்ய வேண்டியதை கீழே பார்க்காம சர்வவல்ல தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறவர். வாசிப்போம் 21 வசனத்தில், ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனதினால் கோபம் கொண்டார். அல்லேலூயா. கர்த்தர் கோபம் கொண்டார். ஏன்னா தேவனை விசுவாசிக்கலை, தேவனை நம்பலை. உங்கள் பிரச்சனை குறித்து நீங்கள் பெருசாக பேசுகிறீங்கன்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் தேவனை நம்பலை, தேவனை நீங்கள் விசுவாசிக்கலை. என் தேவன் பெரியவர்னு சொல்லுங்கள். எப்போ சொல்ல முடியும்னு தான் சொல்கிறாரு யோவானில் வாசித்தோம் 3:13 வசனத்தில், நான் பூலோகத்தில் இருந்தாலும் நான் பரலோகத்திலே இருக்கிறேன். அது இதை வாசிக்கும். இந்த 13 யோவான் 3 இருங்க, வாசிக்கும். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் இருக்கிறவருமாகிய மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. இப்போ 12 வசனத்தை வாசிங்களேன். பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்லுவேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? இன்றைக்கு தேவனுடைய ரகசியத்தை, தேவனுடைய காரியத்தை, தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய மனதை, தேவனுடைய காரியத்தை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நீங்க தேவனோட வாழ்ந்தாதான் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. நான் நல்லவனா கெட்டவனா? நீ சொல்ற பார்த்து ரொம்ப கெட்டவன் சொல்ற மாதிரி தெரியுதே. சொல்லுங்க, பாஸ்டர் நல்லவரா கெட்டவரா? காது கேட்கல எனக்கு. உண்மையாவா? நல்லவரா நானே? நீங்கள் எனக்கு கொடுக்குற சாட்சியை காட்டிலும் என் மனைவி, என் பிள்ளைகள் எனக்கு சாட்சி சொல்லணும். ஏன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பார்க்குறீங்க, நல்லா பார்க்க சிரிக்க பேசுகிறேன். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் பிரதர்னு சொல்கிறேன். உங்களுக்கு பாஸ்டர் நல்லவராக தெரிவேன். அல்லேலூயா. நல்லவராக தெரியும். எங்களை சந்திக்கும் போது, ஃபோன் பண்ணும்போது, வேலை டென்ஷனில் இருந்தாலும், வேறு ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஃபோன் எடுத்த உடனே பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் அப்படின்னு தான் பேச விடுறேன். ஆனால் என் மனைவிட்டையும் என் பிள்ளைகள்கிட்டையும் கேட்டால் தான் தெரியும் பாஸ்டர் நல்லவரா கெட்டவரான்னு. ஏன்னா நான் அவர்களோடு கூட வாழ்கிறேன், காலையிலிருந்து இரவு வரைக்கும் அவங்களோடு கூட இருக்கிறேன். அவங்க தான் எனக்கு சாட்சி கொடுக்கணும். அல்லேலூயா. ஏன்னா என்னுடைய இருதயத்தை அவர் அறிந்திருக்கிறார்கள், என்னுடைய செயல்களை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், என்னுடைய கிரியைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், என்னுடைய யோசனைகளை அவர் அறிந்திருக்கிறார்கள்.
அதனால பிள்ளைகளும் என்னுடைய மனைவியும் சொல்லுகிற சாட்சி தான் அது மெய்யான சாட்சியாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் தேவனை எப்படி பார்க்குறீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை வந்து கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா ஆமென்ட்டு போயிடுறீங்க. வீட்டுக்கு போன பிறகு, வேலைக்கு போன பிறகு, ஏன் ஆண்டவரே எனக்கு நடக்குது, நீர் எங்களோடு கூட இருந்தால் ஏன் இவைகள் எங்களுக்கு சம்பவிக்கிறது, ஏன் ஆண்டவரே ஏன் ஆண்டவரேன்னு கேள்வி கேட்குறோம். அப்போ உங்களுக்கு புரியாது, நீங்கள் தேவனுடைய இருதயத்தை அறிந்திருந்தீர்களானால், தேவனுடைய சித்தத்தை அறிந்திருந்தீர்களானால் சொல்லுவீங்க, கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், கர்த்தர் என்னை மறக்க மாட்டார், என் தேவைகளை சந்திப்பார், என் குறைவை அவர் நிறைவாக்குவார். அல்லேலூயா. போன வாரம் நான் ஊழியத்துக்கு போயிட்டு ரொம்ப லேட்டாக வந்தேன். அப்போ ஷீபா எனக்கு ஃபோன் பண்ணி, டேடி வரும்போது அதை வாங்கிட்டு வாங்க டேடின்னு சொன்னான். மணி 10 ஆச்சு, கடையெல்லாம் அடைச்சிக்கிட்டு இருக்கான். நானும் ஒரு 4 கடை ஏறி இறங்கி அந்த பொருளை வாங்கிட்டு வந்து நைட்டு 10:30 மணிக்கு எழுப்பி, இந்தாம்மா நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். உடனே சொல்கிறா, நான் டேடியை நம்பி இருக்கிறேன், நம்புனேன் எங்கள் அப்பா எனக்கு வாங்கிட்டு வருவார். எவ்வளோ நேரம் ஆனாலும் எங்கள் அப்பா எனக்கு செஞ்சுட்டு வாங்கிட்டு வந்துடுவார்னு நம்பிக்கையாக இருந்தேன். நம்பிக்கை, 3வது கை நம்பிக்கைன்னுக்கிட்டு இருந்தா. ஒரு பிள்ளை தகப்பனை அறிந்து எப்படினாலும் எனக்கு வாங்கிட்டு வந்துடுவார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குமானால், சர்வவல்ல தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், என் குடும்பத்தை நடத்துவார், என் பிள்ளைகளை போஷிப்பார், எனக்கு சுகத்தை தருவார் என்பதை நீங்கள் அவரை அறிந்திருந்தால் மட்டுமே விசுவாசிக்க முடியும். அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்வதற்கு தேவன் மேலே அன்பு செலுத்த வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? தேவன் மேலே அன்பு செலுத்த, அன்பு, அந்த சந்தோஷம். தேவன் கொடுக்குற ஒரு காரியம் என்னன்னா சந்தோஷம். இந்த உலகத்தில் ஒருவனும் கொடுக்க முடியாதது தேவன் கொடுக்குற சந்தோஷம். தேவன் கொடுக்குற சந்தோஷம், தேவன் கொடுக்குற சந்தோஷம் இந்த உலகத்தில் யாராலும் கொடுக்க முடியாது. திருமணத்திற்கு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த திருமணம் முதல் காலங்களிலே சந்தோஷமாக இருப்பார்கள். அடுத்து அந்த சந்தோஷம் அவர்கள் விட்டு போயிடுது. ஏதோ ஒன்றுக்காக வாஞ்சிக்கிறார்கள், விரும்புகிறார்கள், கிடைத்த உடனே அது கொஞ்ச காலத்திலே அந்த சந்தோஷம் அவர்கள் விட்டு போகிறது. நீங்கள் ஒரு நல்ல ஒரு புதிய வாகனம் வாங்கணும்னா சந்தோஷமாக போய் என்ன செய்கிறோம்? அந்த வாகனத்தை வாங்கிட்டு வர்றோம். ஆனால் கொஞ்ச நாள் அந்த சந்தோஷம் போயிடுது. ஒரு நகையை வாங்கி கொண்டு வருகிறோம், புதுசாய் போடும்போது சந்தோஷமாக இருக்கிறது, அதில் கொஞ்ச நாள் அந்த சந்தோஷம் போயிடுது. எந்த ஒரு சந்தோஷமுமே அது நிரந்தரமாக இருப்பதில்லை. ஆனால் இயேசு கொடுக்கிற சந்தோஷம் நிரந்தரமான சந்தோஷம், நிரந்தரமான சந்தோஷம். அதைத்தான் யோவானில் வாசிக்க, 1 யோவான் வாங்க, 1 யோவானில் வாசித்து முடிப்போம். அந்த சந்தோஷத்தை அந்த ஆண்டவர் கொடுக்கிறதை அறிந்து கொள்ளுதலை குறித்து வாசிப்போம். 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிப்போம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். நமது கவலை, பாரம், துக்கம் நம்மளை நெருக்கி கொண்டிருக்கிறதுனால தேவனை குறித்து அறிந்து கொள்ள முடியவில்லை. நாம் தேவனை அறிந்து கொண்டோமானால் அந்த சந்தோஷம் நமக்கு பூரணமாக இருக்கும்போது உலகத்தில் நடக்கிற காரியங்கள், உலகத்திலே படுகிற காரியங்கள், உலகத்தில் சந்திக்கிற பிரச்சனைகள் நமக்கு அது பெரிதாய் தெரிவதில்லை, தெரிய மாட்டாது, தெரிய கூடாது. அது தெரியாமல் என்ன செய்கிறது? அது மறைந்து போகிறது, அது காணாமல் போகிறது. அதைத்தான் இங்கே யோவான் எழுதுகிறார், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். இந்த ஜாய், சந்தோஷம் வாசிக்கலாம். இந்த 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம் அந்த வசனத்தை. ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாக இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இந்த சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷத்தை கர்த்தர் யோவான் எழுதுறாரு. சும்மா நான் கேட்டதை வச்சு சொல்லலை. திண்டுக்கல் பிரியாணி நல்லா இருக்கும், ஆம்பூர் பிரியாணி நல்லா இருக்கும்னு சொல்லலை. நான் ஆம்பூரில் போய் அந்த பிரியாணியை நான் சாப்பிட்ருக்குறேன், திண்டுக்கல்ல போய் அந்த பிரியாணியை சாப்பிட்ருக்குறேன், அதனால் சொல்கிறேன் இந்த பிரியாணி நல்லா இருக்கும். இன்னொருத்தர் சொன்னதை வச்சு நான் சொல்லலை, நாங்கள் அனுபவித்தது இந்த சந்தோஷத்தை. என்ன சொல்கிறார்? நாங்கள் கண்களாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும்,
எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வசனத்தை குறித்து உங்களோட பேசுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சந்தோஷம் எப்படி உண்டாகிறது? தேவனால் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட சந்தோஷம். 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்திலிருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து உங்களுக்கு சாட்சி கொடுக்கிறோம். ஜீவன் உயிருள்ளவன், எனக்குள்ள ஒரு உயிருள்ள தேவன் இருக்கிறதுனால நான் சாக மாட்டேன். உயிருள்ள கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதுனால நான் தோல்வி அடைய மாட்டேன். உயிருள்ள தேவனோடு கூட இருக்கிறதுனால என் பலகீனத்தை அவர் பலவானா என்னை மாற்றுவார். நான் தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கிற, உலகத்தை நான் நம்பலை. அடுத்து சொல்கிறாரு 3வது வசனத்தில், நீங்கள் எங்களோடு ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டதும் கேட்டதுமாயிருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஐக்கியம் உண்டாக வேண்டும். நாங்கள் எங்க ஐக்கியமா இருக்கிறோம்? பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியமாக இருக்கிறது போல நீங்களும் ஐக்கியமாக இருங்க. அந்த ஐக்கியம் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த உலகத்துக்குரியவர்களை நான் யோசிக்க மாட்டோம், உலகத்துக்குரியவர்களை சிந்திக்க மாட்டோம், உலகத்துக்குரியவர்களை நான் பேச மாட்டோம், தோல்விகளை குறித்து பேச மாட்டோம், பலகீனத்தை குறித்து பேச மாட்டோம், நமக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயப்பட மாட்டோம். அந்த தேவனை அறிந்து கொள்ளும்போது அவர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் என்ற அந்த விசுவாசத்தின் நம்பிக்கை எனக்கு வருகிறது. அல்லேலூயா. என் மகள் என்னை நம்புகிறான். எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் கேட்டதை எங்கள் அப்பா வாங்கிட்டு வருவார். நான் பரம தகப்பனாகிய தேவன் மேலே உங்களுடைய நம்பிக்கை இருக்கிறதா? நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஏதோ இது ஒரு மந்திரத்தினால் நடக்கிற காரியம் அல்ல, ஏதோ மந்திரத்தினால் நடக்கிற செயல்கள் அல்ல, ஏதோ சர்ச்சில் உட்கார்ந்துட்டு போனால் நடக்கிற காரியம் அல்ல. உங்களுடைய இருதயம் தேவனோடு இணைக்கப்பட வேண்டும். நீங்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படும் பொழுதுதான் அவரை குறித்து நீங்கள் விசுவாசிக்க முடியும், அவரை குறித்து நீங்கள் நம்ப முடியும், அவரை குறித்து நீங்கள் பேச முடியும், அவருடையோடு கூட இணைக்கப்பட முடியும். அவருடைய வாழ்க்கையை மாற்றுவார் என்ற நிச்சயம் உங்களுக்குள்ள வரும். அல்லேலூயா. தேவன் எனக்குள்ள இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருந்தோமானால் என் காரியத்தை அவர் வாய்க்க செய்வார். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் முதல் அற்புதம் எங்கே நடந்தது? அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலே எங்க நடந்தது? பேதுரும் யோவானும் ஜெபிக்கும்படியாக தேவாலயத்திற்குள் போனார்கள். எங்க போனாங்க? தேவாலயத்திற்குள் போனாங்க. அவன் உத்து பார்க்குறான். அம்மா, தாயே, ஐயா, சாமி, ஏதாவது பிச்சை போடுங்க அப்படின்னு கேட்குறான். யோவானும் பேதுரும் கையில் காசு வச்சிருக்கல. என்கிட்ட இருக்கு 10 ரூபா இருக்குது, உனக்கு 10 ரூபா தரேன், நீ ஒரு 10 ரூபா போட்டு 20 ரூபா கூட சாப்பிட்டுக்கிட்டுன்னு கொடுக்கல. அவர் சொல்கிறாரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட, எழுந்து நட. முதல் அற்புதம். வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, எனக்குள்ள ஒன்று இருக்குது, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை. இந்த அறிந்து கொள்ளுதல் உங்களுக்குள்ள வேணும். பேதுருவுக்கும் யோவானுக்கு எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்ததோ அந்த விசுவாசம் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ள வேணும். உங்க குடும்ப பிரச்சனை பார்த்து இயேசுவின் நாமத்தினால இந்த பிரச்சனை காணாம போயிடும். என் கர்த்தர் பெரியவர். இயேசுவின் நாமத்தினால இந்த பலகீனம் காணாம போயிடும். இயேசுவின் நாமத்தினால என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும். இயேசுவின் நாமத்தினுடைய குறைவு நிறைவாய் மாறும். இயேசுவின் நாமத்தினுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படும். இயேசுவின் நாமத்தினுடைய பிசினஸ் வெற்றியாய் இருக்கும். இயேசுவின் நாமத்தினுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும்ன்ற அந்த விசுவாசத்தின் நம்பிக்கை தேவனை அறிகிற அறிவிலே உண்டாகிறது. அதை ஒன்றையோ ஒன்று உங்களுக்கு வாசித்து காமிட்டேன். அவரை அறிகிற அறிவு. நீங்கள் தேவனை எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறீர்கள்? காய்ச்சலுக்கும் தலைவலிக்கும் மட்டுமல்ல, வயிற்று வலிக்கும் கால் வலிக்கும் மட்டுமல்ல. என் தேவனை கர்த்தர் சாதாரணமானவைகள் அல்ல, அசாதாரணமான காரியங்களை செய்கிற தேவன். முடவனை நடக்க செய்த தேவன், மரித்தவனை உயிரோடு கூட எழுப்பின தேவன், குருடரை பார்க்க செய்த தேவன், நாற்றம் எடுத்த சரீரத்தை ஜீவனோடு கொண்டு வந்த தேவன், கடல் மேல் நடந்த தேவன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவனை நாம் சொந்த இரட்சகராய் கொண்டிருக்கிற நாம்
நாம் எவ்வளவு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்போ விசுவாசம் வரும்? நாம் தேவனை அதிகமாக அறிந்து கொள்ளும் போது மட்டும். நம் தேவனை எவ்வளோ தூரம் விசுவாசிக்கிறோமோ, நம்புகிறோமோ, அவர் மேலே பாரம் வைக்கிறோமோ, அவரோடு கூட பேசுகிறோமோ, அவரோடு இடைபடுகிறோமோ, அவர் நமக்கு தருவார். அல்லேலூயா. அறிந்து கொள்ளுதல். உங்கள் நண்பனை நீங்கள் அறிந்திருந்தால்தான் அவனிடத்துல என்ன காரியங்கள் வெளிப்படும் உங்களுக்கு தெரியும். டெய்லி ஹலோ ஹலோ சொல்கிறதுனால அல்ல, குட் மார்னிங் சொல்கிறதுனால அல்ல, அவனோட பேசி, அவனோட பழகி, அவனோட நடந்து, அவனோட உட்கார்ந்து, அவனோட சாப்பிட்டு, அவனோட தூங்கி பல வருடங்களாக பயணிக்கும் போது தான் தெரியும் இவன் எப்படிப்பட்டவன். ஆபத்தை கண்டா ஓடுவானா, ஆபத்தை கண்டா நிற்பானான்னு உங்களுக்கு தெரியும். அதே போல தான் நீங்கள் தேவனோட பழகி, தேவனோட பேசி, தேவனுடைய வார்த்தையை வாசித்து 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 தியானிக்க 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 தேவன் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் அவரை அறிந்து கொண்டீர்களானால் இதை குறித்து கவலைப்பட மாட்டீங்க. நீங்கள் தேவ சித்தத்தை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க, தேவனுக்குரியவர்களை பேச ஆரம்பிச்சிருவீங்க. தேவனுக்குரிய காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் அது காணாமல் போய்விடும். ஆண்டவர் வசனம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஜெபம் பண்ணுமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. ஆண்டவரே, இந்த நாளில் உம்மோடு கூட இணைக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க.